ஹலோ காய்ஸ், இன்னும் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட சிஸ்டமில் இருக்கக்கூடிய விண்டோஸ் ப்ராடக்ட்டை எப்படி டீஆக்டிவேட் பண்ணலாம் அல்லது ரிமூவ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்கள். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தட், ரொம்ப ஈஸியானதாக நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இது எப்படிங்கிறத நீங்கள் பார்த்துவோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டீஆக்டிவேட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இது எதுக்கு டீஆக்டிவேட் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, உங்களோட பிசி அல்லது லேப்டாப்பில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். ஒரு சிலது ஆக்டிவேட்டில் வராது. நீங்கள் புது லேப்டாப்ஸ் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லேப்டாப் ஆக்டிவேட்டில் தான் இருக்கும், அதாவது விண்டோஸ் ஆக்டிவேட்டில் இருக்கும். ஸோ ஆக்டிவேட் நம்ம செக் பண்ணது சர்ச் போய்வங்க, அல்லது நீங்கள் டேரெக்டாக செட்டிங்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த சர்ச்சில் போய் ஆக்டிவேஷன் செட்டிங்ஸ் நீங்கள் டைப் பண்ணாலே போதும், அது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேனுங்கிறத நீங்களே பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ விண்டோஸ் ஆக்டிவேட்டில் தான் இருக்குது. ஒரு சில பேருக்கு இதில் விண்டோஸ் 10 ப்ரோக்கு பதிலாக ப்ரோ எஜுகேஷன் அல்லது வெறும் எஜுகேஷன் சிங்கிள் லாங்குவேஜ் அல்லது வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான நேம் வச்சுருப்போம். ஸோ அதை தவிர்த்து மோஸ்ட் ஆஃப் த எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, விண்டோஸ் 10 ப்ரோ தான் வேணும், விண்டோஸ் 11 ப்ரோ தான் வேணுங்கிற பட்சம் நம்ம அதோட கீ ஒரிஜினல் கீ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சில யூஸ் பண்ண வச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த கீஸ் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆல்ரெடி இருக்கக்கூடியதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு போடுறது ரொம்பவே பெஸ்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அது அப்டேட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ரிமூவ் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம எப்படி அதை ரிமூவ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். உங்களோட சர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு slmgr டைப் பண்ணிவிட்டு இந்த கமாண்டை ரன்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் கொடுங்க. அப்போ தான் ரிமூவ் பண்ண முடியும். நார்மலாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ ஜஸ்ட் நம்ம இது கொடுத்தா தான் ரிமூவ் ஆயிருமான்னு கேட்டிங்க, அதெல்லாம் கிடையாது. இதில் ஒரு கமெண்ட் டைப் பண்ணணும், அதை நான் டைப் பண்ணுறேன். சேம் டைம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், மேலே ஒரு அனிமேஷன் ஆட்டும் போடுறேன். ஸோ அது என்னங்கிறத நீங்கள் பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. slmgr ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இந்த ஸ்லாஷ் மேனுவல் போட்டுட்டு UPKங்கிறத டைப் பண்ணிட்டு என்று கொடுத்தாலே போதும், அது டீஆக்டிவேட் ஆகிடும். கமான் மேன், டீஆக்டிவேட். இங்கே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால்டு ப்ராடக்ட் கீ சக்ஸஸ்ஃபுல்லி, அதாவது ப்ராடக்ட் கீ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோங்கிறத சொல்லுது. ஸோ இப்போ நம்ம ஓகே கொடுத்துக்கலாம், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது அன்இன்ஸ்டால் ஆச்சா இல்லையாங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதாவது டீஆக்டிவேட் ஆகிடுச்சாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிப்போம். அதுக்கு நீங்கள் விண்டோஸ் ஐக்கான ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்வோங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா விண்டோஸ் இஸ் நாட் ஆக்டிவேட் விண்டோஸுங்கிறத கொடுத்துட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதான் ஆக்டிவேஷனுக்கான அந்த பேஜுக்கு போகும். இதில் நம்ம பார்த்தாலே தெரியும், இது இன்னும் லோட் ஆகலை. லோட் ஆனது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் இது ஆக்டிவேட் ஆகலைங்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க விண்டோஸ் 10 ப்ரோ விண்டோஸ் இஸ் நாட் ஆக்டிவேட்டட்னு போட்டு ப்ராடக்ட் ஐடி ப்ராடக்ட் கீன்னு போட்டு நோ ப்ராடக்ட் கீ ஃபவுண்ட், அதாவது கீயே இல்லைங்கிற மாதிரி சொல்லுது. இது ஃப்ரெஷ்ஷாக OS போட்டால் இந்த மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் புது லேப்டாப்ஸ் எல்லாம் வாங்குறீங்க, அதில் விண்டோஸ் இன்ஸ்டால்டு வருதுன்னா கண்டிப்பாக அதில் ஆல்ரெடி லைசன்ஸ் போட்டு தான் வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு லைசன்ஸ் போட போகிறீங்க, ஆல்ரெடி இருக்கக்கூடிய லைசன்ஸை எடுக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சேஞ்ச் ப்ராடக்ட் கீ கொடுத்து அதில் உங்களோட லைசன்ஸ் கீயை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண லைசன்ஸ் கீயை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாலே போதும். கண்டிப்பாக இது ஆக்டிவேட் ஆகிடும். உங்களுக்கு என்ன கீ வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோ வேணும்னா ப்ரோ, இல்லை உங்களுக்கு ஹோம் எடிஷன் வேணும்னா நீங்கள் ஹோம் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் போட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாலே போதும். இது டோஸுங்கிற ஒரு இது அதில் பார்த்திங்கன்னா விண்டோஸ் வராது. அதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஓஎஸ் போட்டுட்டு ப்ராடக்ட்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் போட்டுவோங்க. இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா சேஃப் மோடு போய் நம்ம இதை அன்இன்ஸ்டால் பண்ண மாதிரி இருக்கும், அதை டீஆக்டிவேட் பண்ண மாதிரி இருக்கும். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு ஒர்க்குன்னு சொல்லலாம். அது நம்ம சேஃப் மோடு போகும், அங்கே போய் இதே மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்துச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் போகலாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன ஹெல்ப் பண்ணுறதுனால கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட எந்த வீடியோவில் இருந்தாலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம் அல்லது நம்மளோட இன்ஸ்டாகிராமில் தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.
சேம் டைம் நான் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் கேட்டேன்னா நீங்கள் வந்து எனக்கு சென்ட் பண்ணி தாங்க ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து ஈஸியாக இருக்குது. அதற்கான சொல்யூஷன் சொல்கிறதுக்கும் சரி, அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே நீங்கள் வந்து மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.